வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னும் சில பேர் நிறைய டவுட்ஸ்னால அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. பிகினர்ஸுமே இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனோடு இருப்பீங்க. அவங்களுக்கான நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதில் பிஎஸ்டிஎம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான டவுட்டாக இருக்குது. ஏன்னா பழைய பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணலாமா அல்லது புது பிஎஸ்டிஎம் தான் யூஸ் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா இ-சேவை மையத்தில் தான் வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு பிஎஸ்டிஎம் பற்றி எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஃபர்தர் அப்டேட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிகினர்ஸ் இந்த வீடியோவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 4ல் நமக்கு தமிழ் வழி கல்வி சான்றிதழ்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது தமிழ் மீடியத்தில் ஸ்கூல் காலேஜு அப்படிலாம் முடித்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டிஎம் மூலமாக நமக்கு 20% ரிசர்வேஷன் வேறு கிடைக்கும். ஸோ தமிழ் வழியில் கல்வி பயின்றிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 10th 12th வரை தமிழ் மீடியம், காலேஜ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நம்ம மேக்ஸிமம் 10த்துக்கே பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணலாம். 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியத்தில் அப்படின்னா அதுக்கு கூடயுமே நம்ம தனியாக பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனால் டிகிரியில் ஒரு பேப்பர் மட்டும் சில பேர் தமிழில் முடிச்சிருப்பாங்க. அவங்க பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போது ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறீங்க, அதில் ஒரு பேப்பர் மட்டும், அதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழ் வருது. ஸோ நான் பிஎஸ்டிஎம் டிகிரிக்கும் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. நம்ம குரூப் 4 அப்ளை பண்ணும்போது ஹெச்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, அதாவது எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அப்புறம் டிகிரின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 12th வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க தமிழ் மீடியத்தில் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்எல்சியையும் ஹெச்எஸ்சியும் மட்டும்தான் டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். மற்றபடி டிகிரியில் நம்ம கை வைக்கக்கூடாது, அதை கிளிக் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா டிகிரியில் ஒரு பேப்பர் தான் தமிழ், அதனால் அது பிஎஸ்டிஎத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான டவுட் இது தான். ஏன்னா டிகிரியில் நான் ஒரு பேப்பர் தமிழில் படிச்சிருக்கேன்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண முடியவே முடியாது. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற காமனான டவுட் என்னென்னு பார்த்தோன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது. இப்போ பழைய சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வாங்குறத பார்க்கலாம். இப்போ நம்ம 6th 7th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம், 8th 9th 10th இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், அல்லது 11th 12th கூட இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். இப்படி எல்லா ஸ்கூல்லையும் போய் நான் பிஎஸ்டிஎம் வாங்கணுமா? எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் பிஎஸ்டிஎம் போய் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போது 1 to 5th வரைக்கும் தூத்துக்குடியில் படிக்கிறோம். அப்படி இல்லை 6th to 8th அதர் டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி அப்படி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறோம். 9th 10th சென்னை அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் அப்படி இல்லைனா 2-3 வருஷம் மட்டும் வேறு ஸ்கூலில் படிக்கிறோம். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த ஸ்கூல் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போய் தான் வாங்கணும். அந்த ஸ்கூலில் டிசி கேட்பாங்க. டிசியில் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இங்கே படிச்சிருக்கீங்க அப்படிலாம் ஒரு லெட்டர் எழுதி கேட்பாங்க. அது கொடுத்தா ஒரு 2 நாளில் நமக்கு ரிட்டர்ன் போய் வாங்கிக்கலாம். இப்படி தான் நம்ம ப்ரீவியஸ் இயர்லாம் பிஎஸ்டிஎம் வாங்கியிருப்போம். இப்போவுமே இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்கூலுக்கே ஸ்ட்ரைட்டாக போயும் வாங்கலாம். இன்னொரு ஈஸி மெத்தட்லேயும் பிஎஸ்டிஎம் வாங்கலாம். அது எப்படின்னா, கவர்மெண்ட் இ-சேவை மையத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் போய் லெட்டர் எழுதி கொடுக்கணும், இயர்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதி கொடுக்கணும். அவங்களும் ஸ்கூல் சைடில் அதை செக் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து தான் நம்மளை வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக மொதல் நாள் அலையணும், அப்புறம் 2 நாள் கழித்து ரிட்டனும் அலையணும். டிஸ்ட்ரிக்ட்னாலும் சரி, பக்கத்து ஊர்னாலும் சரி, நம்ம ரிட்டன் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம இ-சேவை மையத்தில் போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்க ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது அலைச்சல் எதுவும் இருக்காது. நம்ம பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்திலே நம்ம டிசி கொண்டு போனாலே அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். டிசி கொண்டு போயிட்டு ஸ்கூல் நேம் கரெக்டாக சொன்னால் போதும். ஸ்கூல் நேமும் அந்த இயரும் கரெக்டாக சொன்னால் போதும். இ-சேவை மையத்திலே நமக்கு இது எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, இ-சேவை மையத்திலே நம்ம அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் கையில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைனா பழைய பிஎஸ்டிஎம் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ப்ராப்ளமுமே வராது. அதாவது போன இயர் குரூப் 4க்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருப்பீங்கள்ல, அவங்க பிஎஸ்டிஎம் அதே பிஎஸ்டிஎம்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் எந்த மாதிரி பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணலான்னா, அதாவது இங்கிலீஷ் ஃபார்மெட்டு கீழே தமிழ் ஃபார்மெட், இந்த மாதிரி 2ம் ஒரே ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க நமக்கு பிஎஸ்டிஎம். அதாவது போன இயர் ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 எழுதினவங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் தான் ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன்ல அந்த ஃபார்மெட் தான். மேலே இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் இருக்கும், கீழே தமிழ் ஃபார்மெட்டில் இருக்கும். இது சேர்த்து ஒரே பிஎஸ்டிஎம்மாக தருவாங்க. இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா அதை இந்த வருஷம் குரூப் 4க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு முந்தின ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரில் ஒரு பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க. அதாவது ஒரே ஒரு ஃபார்மேட், தமிழ் ஃபார்மேட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன்ல இந்த மாதிரி ஃபார்மேட்டு. இது நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக வந்து நீங்கள் புதுசாக தான் அதை அப்ளை பண்ணி வாங்கணும். எதை யூஸ் பண்ணலான்னா, மேலே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து தமிழ்லேயும் நம்மளோட நேமு, நம்ம இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் படித்தோம் அப்படின்னு ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரே பேஜில் 2 ஃபார்மேட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பிஎஸ்டிஎம் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து போன இயருக்கு குரூப் 4க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம்மை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோன்னா, இந்த வருஷம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணி பார்த்தோன்னா, ஆதார ஆவணங்கள் என்ன கேட்டிருப்பாங்கன்னா வந்து தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் நம்ம வந்து வச்சுருந்தோன்னா, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வச்சுருந்தோன்னா, அது மட்டும் இல்லாமல் 12th காலேஜ் இது எல்லாமே வந்து தமிழ் வழியில் நீங்கள் வந்து கல்வி பயின்றிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போத்துக்கு கையில் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்மளோட கல்வி நிறுவனத்தில் போய் வாங்கி வந்து அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக எந்த புது ஃபார்மேட்டுமே அவங்க கொடுக்கல. ஸோ வந்து போன இயர் வந்து ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஃபார்மேட்டே நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் எந்த மென்ஷனுமே பண்ணலை. நியூவாக வந்து ஃபார்மேட்டில் தான் வந்து நியூ ஃபார்மேட்டில் தான் வந்து தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஃபார்மேட்டுமே அவங்க கொடுக்கல. ஏன்னா ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வாங்கின தமிழ் வழி கல்வி சான்றிதழை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி அவங்க கொடுக்கல. ஸோ வந்து இந்த வருஷம் பழைய பிஎஸ்சிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நானாக சொல்லலை, குரூப் 4ஓட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருந்த பேஜ் தான். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு இது வந்து இந்த டவுட் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆயிரும். ஆனால் சில பேர் இருப்பாங்க, பழைய பிஎஸ்டிஎம்மும் வச்சுருப்பாங்க, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பிஎஸ்டிஎம்மும் வச்சுருப்பாங்க, போன வருஷம் இருக்கிற ப்ரீவியஸ் இயர்க்கான பிஎஸ்டிஎம்மும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சில டவுட் வரும். நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக இ-சேவை மையத்துலேயே வந்து பிஎஸ்டிஎம் எடுத்து வச்சுக்கவா அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் தாராளமாக எடுத்துருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இ-சேவை மையத்துலேயும் அதே மாதிரி இயரை போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எடுத்து தந்துடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு சேஃப்டிக்காக இ-சேவை மையத்தோட பிஎஸ்டிஎம்மும் வேணும்னா நீங்கள் தாராளமாக இ-சேவை மையத்துக்கு போயிட்டு இப்படி மாதிரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. அந்த பிஎஸ்டிஎத்தையும் நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபார்மேட்டில் பிஎஸ்டிஎம் வந்து உள்ளே கொடுக்குறீங்களோ அதே ஃபார்மேட் பிஎஸ்டிஎம் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க கையில். அதுதான் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண பிறகு இன்னொரு ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எந்த பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அவங்க கேட்ட மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் இயர் பிஎஸ்டிஎம்னாலும் ஓகே, ப்ரீவியஸ் 1 இயருக்கு முன்னாடி இருக்க பிஎஸ்டிஎம்னாலும் ஓகே, அல்லது இ-சேவை மையத்தில் வாங்கின பிஎஸ்டிஎம்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இ-சேவை மையத்தில் வந்து கட்டாயமாக வாங்கணும் அப்படின்றது வந்து கிடையாதுன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இ-சேவை மையத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போய் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்காக தான் வந்து இ-சேவை மையத்துலேயே வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களே தவிர்த்துட்டு இ-சேவை மையத்தில் தான் வாங்கி கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு ஒன்றுமே சொல்லலை. அதனால் உங்களுக்கு ஒன்று ஸ்கூல் சைடில் போய் வாங்க முடிஞ்சதுனால வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து இ-சேவை மையத்தையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இ-சேவை மையத்தினால வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா வந்து நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு பெனிஃபிட் தான். லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம பஸ் ஃபேரு அல்லது நம்மளோட வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு தான் நம்ம அங்கே போகணும். அங்கே போனதுக்கப்புறமும் சில ஸ்கூலில் வந்து இப்போ சொல்லலாம், பிஎஸ்டிஎம் தான் இப்போ வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது இல்லை, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கீங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸ்கூல் சைடில், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே போயிருப்போம் ஸ்கூலுக்கு, கடைசியில் ஸ்கூலில் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப அலைஞ்சு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வந்து இ-சேவை மையம் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் வாங்காதவங்க இப்போ இ-சேவை மையத்தில் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குன்னா நீங்கள் ஸ்கூல்லேயே போய் தாராளமாக வாங்கலாம். அவங்க தர்றாங்களா என்னென்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த இயர் வந்து பிஎஸ்டிஎம் வந்து இ-சேவை மையத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் தர்றாங்களா என்னென்னு தெரியல. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஸ்கூலுக்கு போங்க. தேவையில்லாமல் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் நம்ம அலைச்சலும் தேவையில்லாது தானே, அதுக்காக தான் இ-சேவை மையத்தை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ் வழியில் வந்து கல்வி பயின்றிருந்தீங்கன்னா 10th 12th, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th 12th அல்லது காலேஜ் இதில் எது வரைக்கும் படிச்சிருந்தாலும் பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட்னே நான் சொல்லலாம் குரூப் 4ல். ஏன்னா வந்து 20% வந்து நமக்கு ரிசர்வேஷன் தராங்க. அதனால் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்க பிஎஸ்டிஎம் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அதையும். அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்து நிறைய பேருக்கு பிஎஸ்டிஎம் பற்றி இருந்த காமனான டவுட்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து காமனான டவுட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி இருந்துச்சுனாலும், அல்லது நான் சொன்னதுலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஒழுங்காக கிளாரிஃபிகேஷன் இல்லைனாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் டவுட்னால சில பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குரூப் 4 பற்றி அதர் அப்டேட் அல்லது ஏதாவது இம்பார்ட்டண்டான நியூஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.